ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விலாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் பார்க்க போகிறது ஒரு எனர்ஜி கிவிங் ஃபுட்டுங்க. ஆமாம், எல்லா பருப்பும் சிறுதானியமும் வச்சு அரைச்ச இந்த தோசையை தான் பார்க்க போகிறோங்க. எப்படி செய்கிறது, என்ன அளவில் என்னென்ன பொருள்கள் சேர்க்குறோன்னு நம்ம ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்தி விட்டுட்டிங்கன்னா ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் அனுப்பினீங்கன்னு வைங்களேன், டெய்லி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும் வரும், பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணத்தை எடுத்தாச்சுங்க. பாருங்கள், என் கையில் பிடிச்ச பொடி ஒரு புடி துவரம் பருப்புங்க, ஒரு புடி கடலப்பருப்புங்க, ஒரு புடி கொள்ளு, ஒரு புடி பச்சைப்பயிறு, ஒரு புடி பாசிப்பருப்பு, ஒரு புடி கம்பு, ஒரு பிடிச்ச பிடி கம்பு போட்டுக்குங்க. அதே ஒரு பிடிச்ச பிடிக்கு வந்துட்டு இது வெள்ளை சோளம், அதே போல் ஒரு பிடிச்ச பிடிக்கு கொண்டக்கடலை, ஒரு பிடிச்ச பிடி இது கேழ்வரகு, ஒரு பிடிச்ச பிடி பட்டாணி, ஒரு பிடிச்ச பிடி உளுந்து, அதே ஒரு பிடிச்ச பிடி அரிசிங்க, இட்லி அரிசி. இவ்வளோதாங்க நம்ம போட்டு செய்கிறோம். மொத்தம் நான் இப்போ இதில் போட்டிருக்க பொருள் 12 பொருளுங்க. நல்லா இதை கலந்து விட்டுட்டு நல்லா 5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. கழுவி தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. மினிமம் 8 hours ஊறணுங்க. ஆமாம், நான் ஓவர் நைட் ஊற வைக்கிறேன். ஏன்னா நைட்டு ஊற வச்சு காலையில் செய்கிறதுக்குங்க. மேக்ஸிமம் இந்த டிஃபன் வந்து காலையில் செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னு கேட்டால் எல்லா பருப்பு இருக்குது, சிறுதானியம் இருக்குதுங்க, டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட என்ன போட்டு சேர்த்து அரைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் பெருஞ்சீரமும், 2 கிராம்பு, 3 பட்டை மிளகாங்க. இந்த மிளகா காரமாக இருக்கும், அதனால் நான் 3 மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு தக்காளி, இதுதான் கூட போட்டு அரைக்கிறேன். இதோட பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போடுவோம், அவ்வளோதாங்க. போட்டு நீங்கள் ஒன்றா போட்டு கிரைண்டரில் அரைக்கிறதுனால அரைக்கலாம், மிக்சியில் அரைக்கிறதுனால அரைக்கலாங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேங்க. மிக்சியில் போடும்போது 2 பேஜ் 3 பேஜாக போடணும், அவ்வளோதாங்க. பாருங்களேன், நான் ஒரு பேஜ் அரைச்சி எடுத்துகிட்டு 2வது பேஜுக்கு அதில் வந்து பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு அரைக்க போகிறேங்க. அதாவது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் வேண்டாம், ரொம்ப ரவை பதத்துலையும் எடுத்துடக்கூடாதுங்க. ஓரளவு நார்மலாக நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாரி அரைச்சி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னு வைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கு எல்லா பருப்பு வகையும் கலந்துருக்கும். தேவையான உப்பையும் போட்டுடுங்க. இதில் பாருங்கள், 2 பேஜ் அரைச்சி ஊற்றிட்டு இது 3வது கடைசி பேஜ். அதில் வந்து இதுக்கு தேவையான மாவுக்கு உப்பு நான் போட்டுட்டேங்க. போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு உடனடியாக நீங்கள் தோசை ஊற்றலாங்க. அரைச்சி எடுத்ததும் தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க இது. இந்த எதுவும் சாப்பிடாமல் இருக்கிற குழந்தைங்க கூட இந்த ஒரு தோசை சாப்பிட்டாவே எல்லா விதமான சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்குங்க. முடிஞ்ச அளவு இது பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கோங்க, டின்னரில் வேண்டாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு டைஜஸ்ட் பிரச்சனை வராதுங்க, டைஜஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் மெதுன்னு தான் ஊற்றுவேன். நீங்கள் வேணும் முருகலாக வேணும்னா மெலிசாக ஊற்றலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு முருகலாக ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த தோசை மேலே வெங்காயம் போட்டுட்டிங்கன்னு வைங்களேன், இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லா பருப்பு வகையிலும் எல்லா சிறுதானியமும் கலந்துருக்கங்காட்டிக்கு முழு சத்துக்கள் அடங்கிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு காலையிலேயே நம்ம சாப்பிட்டுட்டோன்னா எனர்ஜி கிவிங் ஃபுட்டுங்க. ஹோல் டேக்கு நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் நல்லா. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியான இந்த தோசை வந்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மல்டி கிரெயின்ஸ் மல்டி பல்சஸ் உள்ள தோசைங்க. இது நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து திரும்ப இந்த தோசையை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்கங்க. ஆமாம், ஏன்னா நம்ம கேழ்வரகு, கம்பு, சோளம், பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, பட்டாணி எல்லாமே சேர்த்திருக்கோம். அதனால் அது அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு வந்து சைட் டிஷ் எல்லாமே சாப்பிட்லாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் வந்து தேங்காய் சட்னி வச்சுட்டேங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் சட்னி இன்றைக்கி வரமிளகாய் போட்டு அரைச்ச தேங்காய் சட்னிங்க. தொட்டுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.